தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. விருச்சிக ராசி பெண்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? விருச்சிகம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். விருச்சிக பெண்களை பார்த்தாலே பயப்படக்கூடிய பல பேரை பார்த்துருக்கோம். ஸோ ரொம்ப ஒரு அழகான கேரக்டர் வந்து விருச்சிக ராசி. அவங்க புரிஞ்சுக்கலாத வரைக்கும் அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சரி இப்படி ஒரு நட்பா இதுக்காகவா அப்படின்னு. ஸோ அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கடினமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறதுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது. இது புல்லட் பைக் எடுத்து நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணிச்சல், தைரியம், வீரம், பராக்கிரமம். ஏன்னா செவ்வாய் தான் அதிபதி. எல்லாமே வந்து ஒரு ஆணு மாதிரி. நான் 12 மணினாலும் நைட்டு 1 மணினாலும் சரி நான் தனியாக போயிட்டு வருவேன். பல்லுக்காக பார்க்கணுமா அந்த சர்ஜரியும் பண்ணுறேன். ஊசி எடுத்து குத்தனமா பயப்படவே மாட்டேன். இந்த மாதிரி துணிச்சலான பிள்ளைகள், இது சார்ந்த படிப்புகளும் இவங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக வரக்கூடிய தன்மை இருக்கும். உயர்கல்விக்காக, தன்னுடைய கெரியருக்காக, தன்னுடைய வேலைக்காகன்னு சொல்லி வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் பரிச்சயத்தில் உண்டு. கரெக்டான லைஃப் பார்ட்னர் அமைஞ்சிட்டா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை. டெய்லி திருமணம்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வச்சுருப்பாங்க. பிடிக்காம ஒரு மேரேஜ்குள்ளே அந்த பார்ட்னர் புரிஞ்சுக்கல அப்படின்னா டிவோர்ஸ்க்கு போகிறவங்களும் இவங்க தான். கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அவங்க வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க. இந்த வேகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, துடிப்பு, வேகம், அவசரமாக முடிவெடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய அவசரத்தை ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக காதல் ஜோதிடர் ஈஸ்வரி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம்ப்பா. விருச்சிக ராசி பெண்களினுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? விருச்சிகம் அப்படின்னா காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். விருச்சிக பெண்களை பார்த்தாலே பயப்படக்கூடிய பல பேரை பார்த்துருக்கோம். ஸோ ஏன் அப்படி பயப்படுறாங்க அப்படின்னா விருச்சிகம்னாலே வந்து தேல் அப்படின்னு ஒன்று கொட்டிடும். 8ஆம் இடம்ன்றப்போ ஒரு பயமும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலாக ரொம்ப வந்து இந்த எடுத்தோன்னே நான் உங்களுக்கு ஒரு சொல்லக்கூடிய டைலாக் என்ன அப்படின்னா, தனுஷ் சார் படத்தில் மாதிரி எங்களெல்லாம் பார்த்தா பிடிக்காதுங்க, பார்க்க பிடிக்கும், பழகி பாருங்க, வாங்க பழகலான்ற அளவுக்கு தேடக்கூடிய நபர்களாகவும் அவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ரொம்ப ஒரு அழகான கேரக்டர் வந்து விருச்சிக ராசி. அவங்க புரிஞ்சுக்கலாத வரைக்கும் அவங்க வந்து வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சரி இப்படி ஒரு நட்பா இதுக்காகவா அப்படின்னு. எப்பயுமே லவ் அதிகமாக வச்சுட்டா என்ன ஆகும்னா ஒரு அன்பு அதிகமாக வைக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு குழந்தை மேலே ஒரு அம்மா வந்து பயங்கர அன்பு வச்சிட்டாங்க. அந்த குழந்தை திடீர்னு வெளியில் போகும்போது என்ன ஆகும்? அவங்களுக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கும். பத்திரமா போயிட்டு வந்துருமா, ஐயோ நம்ம குழந்தை விட்டுட்டு நம்ம எப்படி இருக்க போகிறோம், அதுவும் வெளிநாட்டுக்கெலாம் போய் படிக்க போகுதுன்றப்போ கைக்குள்ளேயே வளர்ந்த குழந்தை அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. அது மாதிரி தான் விருச்சிகம் அப்படின்னாலே வந்து இதில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கடுகடுன்னு இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பழகினதுக்கப்புறம் இந்த ஒரு அன்பை விடவே முடியலையே, ஐயோ இப்படி ஒரு நட்பா, இப்படி ஒரு பாசமான பிள்ளையா அப்படின்ற அளவுக்கு புரிஞ்சுக்கூடிய தன்மை இருக்கும். யார் வேணால் எப்படி வேணால் போட்டுங்க, என் விஷயத்தை நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்னு வாழக்கூடிய பிள்ளைங்க தான் விருச்சிக பெண்கள். ஸோ அவங்களுடைய வார்த்தைகள் வந்து கடினமான வார்த்தைகள் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. கண்ணாடி முன்னாடி போய் நிற்கிறேன்னா என் முகம் தானே தெரியணும் அப்படிங்கிறது மாதிரி இவங்களை இப்போ சுற்றி இருக்கவங்களும் நபர்களும் சரி, நான் கரெக்டாக இருக்கேண்ணா, நான் டைமுக்கு வரேண்ணா, நீ ஏன் டைமுக்கு வரல, நான் உன் மேலே பாசம் வச்சுருக்கேன்ல, நீ ஏன் எனக்கு அந்த பாசத்தை வெளிக்காட்ட மாட்டேற, நேரில் அதாவது பின்னாடி போய் ஐயோ நான் அழுகுறேன், எனக்கு புலம்புறேன், அந்த எனக்கான அன்பை அவங்க கொடுக்கல, அவங்க காட்டலைன்னு ஃபீல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ ஏன் பண்ணல, எதுக்கு பண்ணல அப்படின்னு அடித்து கேட்கக்கூடிய ஆட்கள், உரிமையாக கேட்பாங்க. அந்த உரிமையை விட்டு கொடுக்காத ஆட்கள். அப்போ அவங்க நேர்மையாக உண்மையாக இருக்காங்கல்ல, அந்த அன்பு எப்பேற்பட்ட அன்பாக இருக்கும், அதை புரிஞ்சுக்கிறது தான் நமக்கு கஷ்டம் வேணும். அதே மாதிரி விருச்சிகம் அப்படிங்கும்போது வந்து தேயிலோட சிம்பிள்னு சொல்ல பார்த்தீங்களா, இருக்கிறது தெரியாமல் இருப்பாங்க. ஆனால் அவங்கள ஏதாவது ஒரு சீண்டி பார்த்துட்டோம் கொட்டாமல் விட மாட்டாங்க. அதுதான் உண்மை. அது மாதிரி அவங்கள வந்து அவதூறாக பேசுகிறது பிடிக்காது. இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் செய்கிறதுக்கு எந்த தடைகளும் இருக்கக்கூடாது, யாரும் வந்து என்னை போஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறத டைரெக்டாக பேசிடுவாங்க. ஸோ நம்ம வீட்டில் வந்து ஒரு பெண் இருக்கா, நீ இந்த பொண்ணு ரொம்ப தும்புறாக பேசுகிறான்றப்போ மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, வீட்டில் இருக்கவங்க அதை அடங்காமல் தெரியுது, அதை போய் வீட்டில் வச்சு வளர்த்துட்ருக்காங்க, திட்டுறதெல்லாம் பார்ப்போம்ல. ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பேருன்றது கிடைக்கும். எல்லாருக்கிட்டையும் கெட்டவங்கன்ற பேரை வாங்குவாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள கெட்டவங்களுக்குள்ள ஒரு நல்லவங்க இருக்காங்க, அதை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தன்மை உண்டு. ஸோ இந்த விருச்சிகத்தில் பிறந்த பெண் பிள்ளைலாம் எப்பவுமே ஒரு ஆணுக்கு நிகராக இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கும் உண்டு. நல்ல வந்து பாய் மாதிரி கட் பண்ணிக்கிறது, ஷர்ட் போட்டுக்கிறது. ஏன் பசங்க தான் ஜிம் போவாங்க, நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு போய் தன்னை ரொம்ப ஃபிட்டாக வந்து உடம்ப மெயின்டைன் பண்ணுறது. இது புல்லட் பைக் எடுத்து நான் ஓட்டுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு துணிச்சல், தைரியம், வீரம், பராக்கிரமம். ஏன்னா செவ்வாய் தான் அதிபதி. எல்லாமே வந்து ஒரு ஆணு மாதிரி. நான் 12 மணினாலும் நைட்டு 1 மணினாலும் சரி நான் தனியாக போயிட்டு வருவேங்க. அந்த துணிச்சல் யார்கிட்ட இருக்குன்னா விருச்சிக பெண்கட்டும். வார்த்தை ஒன்று
அப்பா விஷத்தை கக்குற மாதிரி இருக்குது, இவட்டெல்லாம் பேச பயமாக இருக்குது, அவட்ட பேச பயமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்தக்கூடிய நிலையிலேயே இவங்க வச்சுருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை மனம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்படின்னா லவ் அப்படியே உருகக்கூடிய ஒரு ஆள் தான். கிட்டத்தட்ட இந்த அம்மாவே மாமியார் இருக்கிறது இவங்களுக்கு தான் ரொம்ப ஒத்து போகும். எப்பா என் வீட்டில் என் பொண்ணு என்னை படுத்தி எடுக்கிறா அப்படின்ற அளவுக்கு ரொம்ப பேசக்கூடிய தன்மையாக இருக்கணும். விருச்சிகத்தில் பிறந்த பெண் பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா அப்பாவுக்கு தெரியும். அது பர்டிகுலராக அம்மா வந்து என் மாமியார் கூட என்ன சொல்ல மாட்டான், என் அம்மா சொல்ல மாட்டான், என் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, இன்னைக்கு ஏன் இதை பண்ணலன்னு கேட்குறா, இது ஏன் இப்படி இருக்குன்னு கேட்குறா. வீடு கலைஞ்சிட்டு தான் அவள் எடுத்து வைக்க மாட்டா, நான் எடுத்து வைக்கணும்னு எனக்கு கரெக்ட் பண்ணுறா. நாளைக்கு போகிற வீட்டில் யாரை பண்ணுவா அப்படின்னா என் மாப்பிள்ளை பார்த்துப்போம், உனக்கு என்ன வந்ததுன்னு கேட்குறான். இன்னைக்கு என்கிட்ட இப்படி பேசி நாளைக்கு போய் மாமியார்ட்ட என்ன தான் பேச்சு வாங்க விட போகிறன்ற அளவுக்கு புலம்பாத விருச்சிக ராசி பெண்களுடைய அம்மா கணக்கில் கிடையாது. அதே மாதிரி இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எப்படின்னா இந்த வேகம் துடிப்பாக இருப்பாங்கன்னு சொல்கிறது. ஸ்போர்ட்ஸ்லாம் பெரிய வீராங்கனை. அது மாதிரி எதனாலும் சரி சாதனை படைச்சிடணும், வேகமாக இருந்துடணும், துடிப்பாக காலில் சக்கரத்தை கட்ட மாதிரி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்களால ஒரு இடத்துல உட்கார வைக்க முடியாது. அந்த மைண்டு உட்கார்றதுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ் வேணும். ஸ்ட்ரெஸ் இருந்தால் தான் உட்காருவாங்க, இல்லைன்னா உட்கார மாட்டாங்க, ஓடிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, ரொம்ப யோசிக்கிறேன். குழப்பவாதிகளும் இவங்க தான், நிறைய குழப்பவாதி. மனசை வந்து ஒரு நிலையில் தெளிவான முடிவெடுக்கிறதுன்றது கிடையவே கிடையாது. பர்டிகுலராக அந்த ஒரு டீனேஜை கிராஸ் பண்ணும்போது இவங்க படுற பாடு பெரிய பாடம் இருக்கும். பொதுவாக இப்போ விருச்சிக ராசி அப்படின்னு எடுக்கும் பொழுது விருச்சிக ராசி பெண்களுக்கு படிப்பு, தொழில் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கும் மேம்? நிச்சயமா மேம். இவங்களுடைய படிப்பு எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து எப்பவுமே இயந்திரவியல்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ மெடிக்கல் ஓரியன்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்ஜினியரிங் ரிலேட்டடாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உங்களுக்கு கத்தியோட தொடர்புடைய விஷயங்கள், நெருப்போட தொடர்புடைய விஷயங்கள், இது சம்மந்தப்பட்ட படிப்புகள்னு எடுத்துக்கலாம். சர்ஜனுக்கு என்ன வேணும்? கத்தி எடுக்கணும். என்னால் மீனும் கட் பண்ண முடியுங்க, மீனையும் உட்காந்து ஆயவும் முடியும். ஆனால் நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் ரிலேட்டடில் போயிட்டு நான் உட்காந்து அழகாக வந்து ஸ்கேல் எடுத்து உட்காந்து டிசைனராகவும் பண்ணவும் முடியும். ஸோ இது ரிலேட்டடு என்னால் சர்ஜனும் பண்ண முடியும். பிளாஸ்டிக் சர்ஜரியாக பண்ணுறேங்க, பல்லுக்காக பார்க்கணுமா அந்த சர்ஜரியும் பண்ணுறேன், ஊசி எடுத்து குத்தணுமா பயப்படவே மாட்டேன். இந்த மாதிரி துணிச்சலான பிள்ளைகள், இது சார்ந்த படிப்புகளும் இவங்களுக்கு ரொம்ப அசால்ட்டாக வரக்கூடிய தன்மை இருக்கும். போலீஸ் ஆஃபீஸர், மிலிட்ரியில் இருக்கவங்க, அந்த யூனிஃபார்ம் நீங்கள் பறக்கக்கூடிய தன்மை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதுலேயே வந்து ஏரோ சயின்ஸு, ஒரு பைலட்டாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி விஷயத்துலையும் தன்னை ஈடுபடுத்திக்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னா நமக்கு விருச்சிக பெண்களுக்கு. ஏங்க மெரைன் இன்ஜினியர் விட்டீங்க, நாங்களும் அங்கெல்லாம் வந்து நாங்கள் பண்ணிட்டு தானங்க இருக்கோன்ற மாதிரி. ஸோ ஒரு கடல் சார்ந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு வீராங்கனையாக இருக்கக்கூடிய அமைப்புமே யாருக்கு இருக்கும் அப்படின்னா நம்ம விருச்சிக பெண்களுக்கு உண்டு. ஸோ கடல் சார்ந்த பயணம், ரொம்ப தொலைதூர பயணம், கல்விக்காக, தன்னுடைய உயர்கல்விக்காக, தன்னுடைய கெரியருக்காக, தன்னுடைய வேலைக்காகன்னு சொல்லி வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள், வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள்லாம் விருச்சிகத்தில் உண்டு. இப்போ இந்த விருச்சிக ராசி பெண்களுக்கு காதல், கல்யாணம் இது சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் மேம்? டெரர் பீஸாக இருக்காங்கப்பா, இவங்ககிட்டலாம் போய் எப்படி காதலிச்சு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் சொல்லுவேன், நம்ம பார்க்கும்போது இந்த பிள்ளைகிட்ட போய் நிறைய பேர் வந்து இந்த விருச்சிக பெண்களை பார்த்து ஒருதலை காதலாகவே லவ் பண்ணிட்டு போன பல பசங்க உண்டு. உன்னெல்லாம் நான் எப்படி ரசிச்சுட்டு இருந்தேன் தெரியுமா? அப்போ நம்ம 96 படத்தில் பார்த்துருப்போம். கரெக்டாக திரிஷா மேம் வரும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ட்ரி கொடுப்பாங்க. இப்போல்லாம் வந்து பேசுங்கடி, முதல்லாம் அப்போல்லாம் திரும்பிட்டு போனீங்க அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லுவார் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ இவங்களெல்லாம் பார்த்தா பழகலாம் நினைக்க மட்டும்தான் அது பசங்களால் முடியும். எங்கே எதை அடிச்சிட்டானா, கேள்வி அசிங்கமாக கேட்டானா என்ன பண்ணுன்ற மாதிரி ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணுற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். பட் பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள மாதிரி ஒரு லவ்வபுளாக இருக்கிறவங்க யாருமே இருக்க முடியாது. ஸோ இவங்களுக்குமே பார்த்திங்கன்னா அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் கரெக்டான லைஃப் பண்ண அமைஞ்சிட்டா அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அப்படி ஒரு வாழ்க்கை. டெய்லி வந்து ஒரு எப்படி சொல்கிறது, டெய்லி திருமணம்ன்ற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் வச்சுருப்பாங்க. பிடிக்காம ஒரு மேரேஜ்குள்ளே அந்த பார்ட்னர் புரிஞ்சுக்கல அப்படின்னா டிவோர்ஸ்க்கு போகிறவங்களும் இவங்க தான். சரி நீ என்னையா எல்லாத்துக்கும் துணிஞ்சவங்கன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு லைஃப் எனக்கு வேணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை இறங்கி போராடி ஜெயிக்கிறவங்க தான். சப்போஸ் அந்த வாழ்க்கையில் எனக்கு அதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா, நீ இல்லைன்னா என்னால் வாழ்ந்துக்க முடியும் அப்படின்ற அளவுக்கு டிவோர்ஸ்க்கு போய் நிற்கக்கூடியவங்க அவங்க தான். ஸோ 2 எக்ஸ்ட்ரீம், ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வர்றதுக்கு, தவறான பாதைகளை போகிறதுக்குமே ஒரு காரணங்கள் உண்டு. ஸோ இந்த விருச்சிக பெண்கள் கொஞ்சம் ஏன்னா சந்திரன் நீச்சம், தன்னோட புத்தியை கடன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தவறான பாதைகளுக்கும் ஒரு துணிச்சலான வேகத்தில் அவசரப்படாமல் இவங்க முடிவெடுக்கணும். அதுதான் மிக முக்கியம். மேம் இப்போ இந்த விருச்சிக ராசி பெண்கள் வந்து என்ன மாதிரியான தொழில்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா இவங்களால ஜெயிக்க முடியும்? நிச்சயமாக இப்போ நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மீடியா ரிலேட்டட்லாம் இவங்களுக்கு சந்திரன் நீச்சும் போது கண்டிப்பாக மீடியா ரிலேட்டடில் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும், இயங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய அத்தனை தொழில்களுமே உண்டு. இதெல்லாம் நல்லாவே வரும். இவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அவங்க வந்து ரொம்ப அழகாக பேசுவாங்க. பொதுவாகவே வந்து விருச்சிகத்தில் பிறந்த பெண் பிள்ளைகள் வந்து ஆன்மீகம் ஓரியன்டில் ஒரு குறிப்பிட்ட காலம் இந்த ரவுடிலாம் வந்து ரவுடிசம் பண்ணுவாங்களே, அந்த மாதிரி இந்த பிள்ளைங்களாம் வந்து தடாபுடியாக ரவுடித்தனமாக இருக்கிற மாதிரி தன்னை வந்து ஆட்டிடியூடாக காட்டுறது எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் தன்னை ஃபுல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டுட்டு போகிற பிள்ளைகளும் இவங்க தான். ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி
சின்ன வயசு ஒரு 6 to 60 வரைன்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அமைப்பு பார்ப்போம்ல, இந்த 6 வயசுல ஒரு கிராஃப் மாதிரி டோட்டலாக அப்படியே குழந்தையிலேருந்து ஒரு மாதிரி கெத்த வந்து அப்படியே ஒரு ரவுடித்தனமாக இருக்கிற மாதிரி ஒரு பிள்ளையா எல்லாத்துக்கும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்து ஒன்றுமே இல்லை எல்லாமே இறைவன் தான் அப்படின்னு அடங்கக்கூடிய ஒரு தன்மை வரும் பார்த்தீங்களா. இந்த மாதிரியான ஒரு கிராஃப்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னா விருச்சிக பெண்களுக்கு இருக்கும். ஸோ அவங்களுடைய தொழிலாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ரொம்ப மேம்பட்டவங்களாக இருப்பாங்க, வேகமாக இருப்பாங்க, துடிப்பாக இருக்கக்கூடிய உற்பத்தி சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியது. ஸ்போர்ட்ஸ் வீராங்கனையாக இருக்கணுமா, விருச்சிக பெண்ணாக தான் இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. ஜிம் ட்ரைனராக இருக்கணுமா, விருச்சிக பெண்ணாக தான் இருக்க முடியும். வேகம், துடிப்பு, அந்த இரும்போட தொடர்புடைய விஷயங்கள், ரத்தம் தொடர்பான விஷயங்கள், இது சார்ந்த படிப்புகளாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாயிருக்கும். அவங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், அவங்களுடைய குரல் இனிமையாக இருக்கும். மேம் இப்போ விருச்சிக ராசி பெண்கள் எந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும்? அதான் மேம், இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த வேகம்னு சொன்னேன் பார்த்தீங்களா, துடிப்பு, வேகம், அவசரமாக முடிவெடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய அவசரத்தை எப்பயுமே ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்றப்போ விருச்சிக பெண்கள் பர்டிகுலராக இமீடியட்டாக அதுக்கான ரியாக்ஷனும் பண்ணக்கூடாது, முடிவையும் எடுக்கக்கூடாது. கொஞ்சம் முடிவுகளை காலை தள்ளி போட்டு எடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். மாந்தாங்குட்டி காளியே மனசிறங்கி வாடிய தாயே, நெருப்பின் மேலாடிடும் அக்கினி காளியே நீயே. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.